சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ சுகப்பிரசவம் பெண்களுக்கு ஆகணும், அதை பற்றி நான் பேசுகிறேன். நல்லா ஆகும்ப்பா. நம்ம இருக்க வேண்டிய முறையில் இருந்துட்டா எல்லாருக்கும் சுகப்பிரசவம் ஆகும். அது எப்படின்னா, வாந்தி எடுக்க கர்ப்பம் நின்று ஒரு 10 நாள், ஒவ்வொருத்தருக்கு 1 வாரம் ஆனாலே கொமட்டும் அப்படியே வாந்தி வரும். வாந்தி வர்றது ஐயோப்பா வாந்தி வருதே, ஒன்றும் சாப்பிட முடியலையே, வயிற்றுல சேரலையே நீங்கள் நினைக்கக்கூடாது. வாந்தி எடுக்கிறது நன்மைக்கு தேப்பா. உடம்புல இருக்க கழிவுகள் கெட்ட சத்துக்கள்லாம் வெளியேறுது. ஏன்னா அடுத்து குழந்தை நல்லா வளரும் இல்லையா, அதுக்கு நோய் நொடி இல்லாமல், அதுக்காக தான் வாந்தி வருது. வாந்தி வருது நீங்கள் சங்கடப்படக்கூடாது, வாந்தி வரணும். அதான் நல்ல கர்ப்பம். வாந்தி வருதா எடுத்துருங்க, சங்கடப்படாமல். வாந்தி வந்துச்சே நீங்கள் பட்டினியாக கிடக்கக்கூடாது. திரும்ப 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 உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட பிடிக்காது. ஜூஸு, கஞ்சி, கூழ் இப்படி ஏதாவது குடிச்சுக்கிட்டு இந்த பழ ஜூஸ் எல்லாம் சாப்பிட்லாம். மாதுளம்பழ ஜூஸ் முக்கியமாக சாப்பிட்லாம். அப்படிலாம் நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு அந்த சுவைக்கு, நாக்கில் படுற சுவைக்கே நம்மளுக்கு வேணுங்கிற சத்து கிடச்சிரும். உள்ளே போய் வாமிட்டு வந்தால் வரட்டும், உள்ளே போய் எதனா அந்த கெட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வருது. அதனால் வாந்தி வருதுன்னு சங்கடப்படாதீங்க. வாந்தி வர்றதுக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் எனக்கு வாமிட்டை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு மருந்து மாத்திரை கொடுன்னு கேட்காதீங்க. ஏன்னா வாமிட்டை நிப்பாட்டி விட்டாங்கன்னா அப்போ அந்த உடம்புக்கு ஆகாதான் உடம்புக்குள்ளே வச்சுக்கிறோன்னு அர்த்தம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாந்தி வந்தால் வாந்தி எடுத்துடணும், அதான் நல்ல முறை. அப்படியே இருந்து அப்புறம் 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சுன்னா உடம்புல இருக்க கழிவெல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். வந்துட்டால் அந்த வாந்தி ஸ்டாப் ஆயிடும். வாந்தி ஸ்டாப் ஆகி இப்போ உடம்பு நல்லா நிலைமைக்கு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கபன்னு பசிக்கும். நம்ம அந்த வாந்தி எடுத்துக்கிற நேரம் நம்மளுக்கு உடம்புல சத்து இருக்காது. அப்போ அசதியாக வரும். அப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம். தூங்க வருதா தூங்கலாம், படுக்க சொல்லுதா படுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ போய் மாங்குன்னு வேலை பார்த்துட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 மாதத்துக்கு மேலே நல்லா சூப்பாக இருக்கலாம்ப்பா. வீட்டு வேலையை பூரா பார்க்கலாம், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலாம். ஆனால் காரம் புளிப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. கீரைகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கறணும். நல்லா நடக்கணும்னா ஒரு 3/4 மணி நேரம் நடக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக 3/4 மணி நேரம் நடக்கணும். வீட்டு வேலைக்கு அத்தனையும் பார்க்கணும். அந்த காலத்தில் ஆட்டினாங்க, அரைச்சாங்க, குத்துனாங்க, புடைச்சாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே நம்மளுக்கு ரெடிமேடாக இருக்குது. மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, சுத்தமான அரிசி வந்தது, குத்த வேண்டியதில்லை, புடைக்க வேண்டியதில்லை. இப்படிலாம் இருக்கிறதுனால தான் வாக்கிங் போகணும். இந்த யோகாவில் சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க, அதெல்லாம் போய் செய்யணும். அப்போ குழந்தை ஈஸியாக பிறக்கிறதுக்கு வழி இருக்குது. இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு நம்ம நல்ல குழந்தையா, நல்ல அறிவான குழந்தையா பிறக்கிறதா இருந்தால் நல்ல சிந்தனைகளை சிந்திக்கணும், ஒரு நல்ல விஷயத்த கேட்கணும். நம்ம மனசில் யாருக்கும் கெட்டது நினைக்கக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். யாரையும் பகைக்கக்கூடாது, யாரையும் கோவிச்சு பேசக்கூடாது. அந்த உணர்வு பூரா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு தான் போய் சேரும். அதனால் நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல சாமி பாட்டுகளை கேட்கணும், நல்ல ஒரு கதைகளை கேட்கணும். நம்ம ஏதாவது நல்ல விஷயங்களை படித்தவங்க வைங்க, நல்ல மனசில் பதியும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வமோ, இப்போ நம்ம இதில் இந்த இந்துக்களில் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவங்களில் அவங்க ஏசுநாதரை பற்றி எழுதுவாங்க. முஸ்லீம்களில் அல்லாவை பற்றி எழுதுவாங்க. அப்படி நோட்டில் அவங்க சும்மா இருக்க நேரமெல்லாம் அந்த இறைவன் நாமத்தை நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம்னா அது பூரா குழந்தை மனசில் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை மனசில் பதியும். அப்போ அது வளர்ந்து வர்ற வேலையில், அது பிறந்து வளர்ந்து வர்றப்ப தன்னாலேயே அது இயற்கையிலே ஒரு சாந்தமான குணம் வரும். அதை விட்டுப்பட்டு நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது போய் அடுத்தவங்களோட சண்டை போடுறது, போட்டி பொறாமையாக இருக்கிறது, பிரச்சனையே கிளப்பிக்கிட்டு இருந்தால் பிறக்கிற குழந்தையும் பிரச்சனையோடு தான் பிறக்கும். அதுவும் காலம் பூரா நிம்மதி இல்லாமல் வாழும். அதனால் நம்ம அந்த வேலையை கடைப்பிடிக்கணும். இப்போ சங்கீதம் நல்லா கேட்டுக்கிட்டு நம்ம சங்கீதமெல்லாம் இப்போ தான் கேசட்டு அது இதுன்னு வந்துக்குது. கேசட்டில் இப்போ போட மாட்டாங்க, இந்த இதுலேயே பதிஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த ஃபோனில் கூட வந்துடுது. போட்டு அந்த சங்கீதத்தை போட்டு பேசாமல் கேட்டுக்கிட்டு கம்முன்னு படுத்துக்கோங்க. வயிற்றில் இருக்க குழந்தை அழகாக வளரும்ப்பா. அந்த மாதிரி வளர்த்துக்கலாம்.
உங்களுக்கு பிடிச்ச கதைகள், உங்களுக்கு பிடிச்ச இந்த சினிமா தேட்டர்லாம் போய் அடிக்கடியான படத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது. டிவியில் வீட்லேயும் அடிக்கடியானதெல்லாம் ஒரு அதிர்ச்சியான செய்தியெல்லாம் கேட்கக்கூடாது. சரி சரி சரின்னு சமாதானமாகவே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும். முக்கியமாக நான் சொல்கிறது என்னன்னா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வீட்டில் எல்லா வேலையும் பாருங்கள், குனிஞ்சு நிமிந்து வேலைகளை பாருங்கள். யோகாவில் சில இதுகளை டாக்டரே கூட கேட்டால் அவங்க சொல்லி தருவாங்க, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு. அது மாதிரி பண்ணுங்கள். ஒரு 7-8 மாதத்துக்கு பிறகு சோம்பு கஷாயம், சீரக கஷாயம் இதுகளெல்லாம் வெண்ணெயை போட்டு நீங்கள் அந்த கஷாயம் பண்ணி வெண்ணெயை போட்டு கொடுத்தா உங்களுக்கு அந்த குழந்தை வந்து நல்லா சுற்றி தலை திரும்பி வெளியே வரதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு 9 மாதத்துக்கு பிறகு இடுப்பில் வயிற்றுலாம் விளக்கெண்ணெயை தடவிட்டு நைட்டு படுக்க போகும்போது சுடுதண்ணியை வச்சு சூடாக நீவி ஊற்றுங்க. ஊற்றுனா அந்த உங்களுக்கு அந்த எலும்புகள்லாம் விலையை கொடுத்து குழந்தை ஈஸியாக பிறக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை கஷ்டப்படாமல் பெற்றுக்குவீங்க. அப்புறம் ஒரு 7 மாதம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்கப்பா, டெய்லி சீரக தண்ணியே குடிக்கணும். சீரக தண்ணியில் எப்படின்னா நைட்டில் ஒரு 3-4 லிட்டர் தண்ணியை கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தை எடுத்து லேசாக வறுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு விட்டு படுத்துடணும். காலையில் அப்படியே போட்டு மூடி வச்சுட்டு படுத்துடணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த சீரகம் இல்லாமல் அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்கிட்டு அன்னைக்கு பூரா அதைத்தான் குடிக்கணும். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அந்த தண்ணியை குடிக்கணும். அப்படி நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க வந்து சூட்டு வலினால அடிக்கடி சூட்டு வலி யூசப்பட்டு கிடப்பாங்க. சூட்டு வலிங்கிறதே வராது. நீங்கள் என்னைக்கு பிரசவம் ஆக போதும், உங்களுக்கு டெலிவரி ஆக போதும், அன்னைக்கிட்டே உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற வழிதே வலிக்கும். இது உண்மை. அதனால் நீங்கள் சீரக தண்ணியை மட்டும் மறந்துடாதீங்க. 7 மாதம் ஆரம்பிச்சிருச்சா நைட்டு வச்சுருங்க. வெந்நியை வச்சுட்டிங்கன்னா டெய்லி அந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டா உங்களுக்கு அந்த சூட்டு பற்றி இந்த சூட்டு வழியே பிரசவ வலி மாதிரி வலிக்கும். அந்த இதே தேவையில்லை. குழந்தைக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. ரத்தமெல்லாம் நல்லா சுத்தமாகும். மாதுளம்பழத்தை நல்லா சாப்பிட்டுக்குங்க. எல்லா பழமும் சாப்பிட்லாம், எதையும் அளவோடு சாப்பிடுங்க. ரொம்பவும் பழங்கள் சாப்பிட்ணுங்கிறதுக்கு இதே வச்சுக்கிறாங்க. பேலன்ஸ் டயட்டு தான் இருக்கணும். நீங்கள் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது பேலன்ஸ் டயட் இருக்கணும். நல்லா சத்துள்ள உணவாக சாப்பிட்ணும். அப்படித்தான் குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு பாலும் நல்லபடியாக சுரக்கும், குழந்தைக்கும் பால் கொடுக்க முடியும். இப்படிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு இதாகும். நீங்கள் நைட்டில் சுடுதண்ணி வச்சு 1/2 மாதம் ஆகும் போதெல்லாம் இடுப்பில் வச்சு கழுவிக்கங்க. வயிற்றில் விளக்கெண்ணெய் தடவிக்கங்க. இப்படியே இருந்தால் நீங்கள் ஈஸியாக குழந்தை பெற்றுக்கலாம். இதுதான் நான் சொல்கிற அறிவுரைப்பா. வாழ்க்கை வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.